தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புத்தகத்திலிருந்து தான் நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புத்தகம். ஒவ்வொரு வாரமும் அருமையான மகிமையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். 12வது அதிகாரம் யோபு 12வது அதிகாரம் 7 8 யாராவது வாசிக்கலாம். பிரியமானவர்களே, யோபு பேசுகிற பகுதியைத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். யோபு தன்னுடைய சகோதரர்களோடு பேசுகிறார். இங்கே வேத புத்தகத்தை படித்தா நமக்கு தெரியும். யோபுக்கு எத்தனை சிநேகிதர்கள் இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. பில்தாது, சோப்பாரு, எலிப்பாஸ். அந்த 3 பேரும் யோபுக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சே அப்படின்னு ஆறுதல் சொல்கிறதுக்காக பார்க்கறதுக்காக வந்தாங்க. வரும்போது அவங்க பக்கத்தில் அவங்க போக முடியாமல் அவங்க தூரத்தில் இருந்து அவங்க பார்க்குறாங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, அவனோட போராடி என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் யார் பதில் சொல்கிறது? யோபு பதில் சொல்கிறார். யோபு பொறுமையான மனிதன்தான். ஏன் அவர் இவ்வளவு வாதாடி ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லணும்? அப்போ இவர் பொறுமை உள்ளவரா, பொறுமை இல்லாதவரா? பொறுமையை கொஞ்சம் இழந்துட்டார். அப்படி பைபிள் போட்டிருக்கா, பொறுமையை கொஞ்சம் இழந்துட்டாருன்னு. அவர் பொறுமையாக இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரே காரணம், தேவனாகிய கர்த்தர் மேலே என்ன செய்யலை? குறை சொல்லலை. உதட்டுனால கூட என்ன பண்ணலை? பாவம் செய்யலை. இன்றைக்கி எந்த சபை விசுவாசிகளாக இருந்தாலும் எல்லாருமே கர்த்தர் மேலே என்ன செய்கிறாங்க? குறை சொல்கிறாங்க. ஆனால் யோபு கர்த்தர் மேலே ஒரு குறையும் சொல்லலை. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, யோபு அவர் தன்னுடைய உதட்டுனால கூட என்ன செய்யலை? பாவம் செய்யவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பொறுமையாக தன்னுடைய சிநேகிதர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். நாமும் கூட பூமியிலே பொறுமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பதில் சொல்ல வேண்டிய காரியத்துக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டிய காரியத்துக்கு பதில் சொல்லும்போது கோப ஆவேசத்தை வெளிப்படுத்தி பதிலை சொல்லவே கூடாது. ஒரு காலம் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி பதிலை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. பிரியமான கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இங்கே அவன் பதிலை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய கேள்விகள் தீவிரித்து கொண்டே வருகிறது. ஆகையினாலே அவனுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை இங்கே 7ஆம் வசனத்தில், இப்போதும் நீ மிருகங்களை என்ன செய்? கேட்டுப்பார் என்று சொல்லுகிறார். மிருகங்களை கேட்டுப்பார். மிருகங்களை கேட்டு பார்த்தால் அவைகள் உனக்கு என்ன செய்யும்? போதிக்கும். போதகர் தான் போதிப்பார் என்று நாம் நினைத்தோம். ஆனால் மிருகங்கள் என்ன செய்கிறது? போதிக்கிறது. நீங்கள் என்றைக்காவது பைபிளில் மிருகங்கள் போதித்த போதனையை கேட்டு பார்த்துருக்கிறீர்களா? ஆமாம், பீலேயாமுடைய கழுதை பேசுகிறது. எப்படி பேசுகிறது தெரியுமா? புத்தி இல்லாத கழுதை புத்தியுள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன கொடுக்கிறது? புத்தி கொடுக்கிறது. பார்த்தீங்களா? தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய கணத்துக்குரிய மனிதன், தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய நேர்மையான மனிதன், தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசன மனுஷன். பிரியமானவர்களே,
நாம் எல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கு பயப்படுகிறோம். தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவார்கள் என்று அஞ்சுகிறோம். எங்கே ஒரு மிருகம் அந்த தீர்க்கதரிசி இடத்துல வாய் திறந்து என்ன செய்கிறது? பேசுகிறது, போதிக்கிறது. உனக்கு அறிவில்லையா? நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை சுமக்க ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை நான் உனக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்தது இல்லை. பிரியமானவர்களே, ஆராதனையில் நம்ம அமர்றோம்னா இந்த அப்பத்தை பிக்கிறதுக்காக, பானபாத்திரம் பண்ணுறதுக்காக அமர்றதில்லை. அப்பமும் பிக்கணும், பானபாத்திரத்திலையும் பங்கெடுக்கணும், நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு படைக்கணும். அதுக்கு பிறகு நமக்கு ஆண்டவர் கொடுக்குற போதனையே என்ன செய்யணும்? கேட்கணும். போதனையை கேட்கறது தான் பெரிய ஆராதனையில் முக்கியமான காரியம் என்பதை மறந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு என்ன செய்யும்? போதிக்கும். அப்பொழுது அந்த பிள்ளையாம் அந்த கழுதையை அடித்தான். என்ன, இந்த பக்கம் கொண்டு போய் என்ன செவுத்தில் உரசுற, அந்த பக்கம் கொண்டு போய் என்ன செவுத்தில் உரசுற. போக முடியாமல் கழுதை என்ன செஞ்சிருச்சு? அங்கே படுத்துக்கிருச்சு. அப்போ இவன் அடிக்கிறான். ஏன் போக முடியாமல் இருக்கு? தேவனுடைய தூதன் பட்டயத்தோடு எங்கே நிற்கிறாரு? முன்னாடி நிற்கிறார். பிரியமானவர்களே, மதிகேடான காரியங்களை விசுவாசிகள் செய்யும்போது, கூலிக்காக வஞ்சகங்களை பேசும் பொழுது, கூலியை வாங்கி கொண்டு வஞ்சகமான செயல்களை அந்த பீலேயாமை போல செய்யும் பொழுது, கர்த்தர் குறுக்கிட்டு நமக்கு என்ன செய்வார்? எதிரியாக வருவார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். பாருங்க, மிருகங்கள் போதிக்கிறது, மிருகங்கள் போதிக்கிறது. நீதிமொழிகளை படித்தால் காளைகளின் பலத்தினாலே களஞ்சியங்கள் என்ன செய்யும்? நிரம்பும். மிகுந்த வருமானம் கிடைக்கும். யாருடைய பலத்தினாலே? காளைகள்னா என்ன? காளைகள்னா என்னம்மா? எருதுகள், காளை மாடு. காளை மாடு தான் அதிகமாக உழைக்கக்கூடிய மாடு. அந்த காளைகளின் பலத்தில் வரும் களஞ்சியம் என்ன செய்யும்? நிரம்பும். நீங்களும் நானும் காளையாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் சொல்லுங்க? எருது. எருது முகமுடையவர். எருது, கழுகு முகம், எருது முகம், அப்புறம் மனுஷ முகம், சிங்க முகம், 4 முகம் கொண்டவர் அவர். இந்த 4 முகத்துக்கு அர்த்தம் இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் அவரை சிங்க முகமாக வர்ணிக்கிறார். சிங்க முகம்னா ராஜாவாக. மார்க்கு சுவிசேஷத்தில் அவரை ஒரு எருதுவாக, மனிதனாக வர்ணிக்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறவர்? உழைக்கிறவர். அவர் எருது என்று சொன்னால் உழைக்கிறது. அவர் ஒரு பணியாளராக, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷத்திலே மனித முகமாக காட்சியளிக்கிறார். அதனால தான் அங்கே மனுஷ சந்ததி வருகிறது. மரியாள் வழியாக, யோசேப்பு வழியாக என்று அவர்களுடைய முற்பிதாக்களின் சந்ததி துவங்கி வருகிறது. 4வதாக யோவான் சுவிசேஷத்திலே அவர் என்ன முகமாக காட்சியளிக்கிறார்? கழுகு முகமாக. அது தேவகுமாரனை காட்டுகிறது. பிரியமானவர்களே, அந்த எருது முகமாக காட்சியளிக்கிற நம்முடைய ஆண்டவர் உழைக்கிறார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தார். நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? வீட்டில் ஊழியம் வாங்குகிறோம், வேலை வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வேலை வாங்கலை, வேலை செய்தார். நம்ம சோம்பேறிகளாக இருப்போமானா வீட்டில் என்ன தான் வாங்குவோம்? வேலை வாங்குவோம். அதுக்காக பெற்றோருக்கு உதவி செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு இருந்துடக்கூடாது. பெற்றோருக்கு நம்ம உதவி செய்யணும்.
பிரியமானவர்களே, அந்த அற்புதமான நிலையிலே தான் காளையை காட்டுகிறார். அந்த காளையை பாரு, காளை எங்கே உழைக்கிற காளை இருக்கோ அந்த வீட்டில் களஞ்சியம் என்ன செய்யும்? நிரம்பும். அல்லேலூயா. இதுக்கு பதில் என்ன சொல்லுவீங்க? நம்ம எல்லாரும் நல்ல உழைக்கிற விசுவாசிகளாக இருந்தால் சபை என்ன செஞ்சுருக்கோம்? நிரம்பி இருக்கும். இவ்வளோ நாளாக நம்ம எல்லாருமே ஆத்துமாதாயம் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2025 முடிய போகுது, 2026 தொடங்க போகுது. எத்தனை பேரை நம்ம ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? நம்முடைய உழைப்பு எப்படி இருக்கிறது? நம்ம எப்படி ஆத்தும ஆதாய பணியில் அழுது கேட்குறோம்? கண்ணீர் சிந்தி கேட்கணும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க. பல சபைகளில் விசுவாசிகளுடைய உழைப்பு சபை நிரம்புது. ஆமேன். என்ன ஆமேன் கூட சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய சோம்பேறித்தனங்கள் போகணும். நமக்கிட்ட நல்ல உயிர் மீட்சி வரணும், நல்ல உழைப்பு இருக்கணும், நல்ல உற்சாகம் இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சத்தியத்தை நம்ம அறிவிக்கணும். நம்ம சத்தியம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சத்தியம், அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். யாரோ 2 பேர் நல்லா பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்க சொல்கிறது சத்தியம் இல்லை. பிரசங்கம் நல்லா பண்ணலாம், ஆனால் சத்தியம் அவங்க சொல்லலை. சத்தியம் அவங்களுக்கு தெரியலை. சத்தியம் அவங்களுக்கு தெரியாததுனால பொதுவாக பிரசங்கம் பண்ணுறாங்க. டீச்சிங் வேறு, டாக்ட்ரின் வேறு. டாக்ட்ரின் என்பது தான் சத்தியம், டீச்சிங் என்பது தான் போதனை. ஒருவேளை நம்மளை விட சிறப்பான டீச்சிங் பண்ணுற ஆட்கள் இருக்கலாம், ஆனால் நம்மளை விட சிறப்பாக டாக்ட்ரின் யாருமே இல்லை. அதெல்லாம் நம்ம வேறு பிரித்து தெரிந்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசம் அதான் ஃபெய்த்து, நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை அதான் ஹோப்பு. நம்முடைய ஹோப்பும் நம்முடைய ஃபெய்த்தும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி வழிய முடியும். இல்லையானால் நிரம்பி வழிய முடியாது. நம்முடைய உழைப்பு அவ்வளவு மேலானதாக இருக்க வேண்டும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உன்னால் வேலை செய்ய முடியாட்டாலும் காலையில் போய் வயலை என்ன பண்ணு, என்ன செய், சுற்றி பார்த்துட்டு வா, வீட்டில் இருக்காத. சுற்றி பார்த்தா விளைஞ்சிருமாயான்னு கேட்டால், நீ பாரு, போய் சுற்றி பாரு, விளையுதா விளையலையான்னு பாருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊழியத்தினுடைய மற்றவங்களை அழைச்சி பாருங்க, கூப்பிட்டு பாருங்க, அவங்கள ஆதாயப்படுத்தி பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை தருவார். ஆமென். அதனால தான் மிருகங்களை கேட்டுப்பார். சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதம் 9வது வசனம் படிங்க. 32ஆம் சங்கீதம் 9வது வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய என்ன 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 குதிரை? ஆமாம், பாருங்க, அந்த குதிரையை கடிவாளத்தினால அடக்குறாரு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ நீங்களும் நானும் கர்த்தருடைய வயலில் அல்லது கர்த்தருடைய போர் முனையில் ஆத்தும ஆதாய பணியில் நின்று என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். யுத்தத்துக்கு வா, ஆண்டவரை தான் கூப்பிடுறாரு. உன்னை ஊழியத்துக்கு வா. பெண்கள் ஊழியத்துக்கு வரலாமா? வரலாமா? வரக்கூடாதா? வரலாம். வந்து பாருங்க, எத்தனை இடத்துல வாலிப பிள்ளைகள் சேனையாக நின்று ஊழியம் செய்கிறாங்க. தெருவில் சுவிசேஷ கூட்டத்தில் பெண்கள் பாடுறாங்க, ஊழியர்கள் செய்தி கொடுக்குறாங்க. ஊழிய அழைப்பு ஏன் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வாங்க. அதான் மிகப்பெரிய சிறப்பான காரியம். கர்த்தருடைய காரியம் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம சிறப்புமிக்க நிலையில் செயல்படணும். அந்த குதிரை அவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் அதை கடிவாளம் போட்டு என்ன செய்கிறாங்க? அடக்குறாங்க. அப்புறம் படிங்க அந்த வசனத்தை. கோவேறு கழுதையை போலவும் என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா அது என்ன செய்யும்? உதைக்கி கடிக்கி உதைக்கி. அப்போ கழுதையின் இடத்துல
நமக்கு புத்திமதிகளை கொடுக்குறார். ஆனால் அந்த கழுதையை பிடித்து அது மேலே அவர் என்ன செய்கிறாரு? ஏறி செல்லுகிறார். பார்த்தீங்களா? கழுதை குட்டி. ஒரு பாட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. குட்டி நானையா கழுதை, குட்டி நானையா இயேசுராஜா ஏறி செல்லும் குட்டி நானையான்னு பாடுவாங்க. பிரியமானவர்களே, அந்த கழுதை கீழ்ப்படிந்து கர்த்தரை சுமந்ததே, நானும் நீங்களும் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை சுமக்க வரமாட்டோமா? யோசித்து பாருங்கள். அந்த பிலேயாமுக்கு அந்த கழுதை வாய் திறந்து புத்தி கொடுத்ததே, நானும் நீங்களும் கர்த்தரிடத்தில் அந்த புத்தியை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாய் செல்ல மாட்டோமா? அதான் மிருகங்களை கேட்டுப்பார், அது உங்களுக்கு போதிக்கு. இன்னும் அநேக மிருகங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்து அங்கே நாம் படிக்கும்போது என்ன சொல்கிறாரு? ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் அது உனக்கு என்ன செய்யும்? அறிவிக்கும். ஆமென், அல்லேலூயா. என்ன அறிவிக்கும் பறவை? சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாயத்து பாருங்க, ஆகாயத்து பறவை நமக்கு என்ன அறிவிக்குன்னா, அது ஒரு நாளாவது சோம்பேறியா மரத்தில் தூங்குனதே இல்லை. இன்னைக்கு என்ன காக்கா, ஒரு 10 காக்கா உட்காந்துருக்கிற இடத்துல போய் இன்னைக்கு என்ன ஒரே அடியாக 10 பேரும் மரத்தில் உட்காந்துட்டீங்கன்னு என்னைக்காவது கேட்க முடியுமா? அது விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, நூற்கவும் இல்லை. ஆனால் தன்னுடைய தீவனத்தை தேடி என்ன செய்யுது? போகிறது. அது சோம்பேறி அல்ல. அப்போ பறவையை பார், அது உனக்கு அறிவிக்க. அது மட்டும் இல்லை, காகம் அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு என்ன கொண்டாந்து கொடுச்சு? அப்பமும் இறைச்சி. ஒரு காகம் 2 பொருளையும் கொண்டு வருது, அப்பமும் இறைச்சி. ராஜ அரண்மனையில் சுட்டு கொடுக்குற அப்பத்தையும் இறைச்சியையும் அவ்வளவு பஞ்சத்தில் எலியாவுக்கு கொண்டாந்து கொடுக்குது. அது அதை கேட்டுப்பார், அது உனக்கு என்ன தரும்? அறிவை தரும். பிரியமான விசுவாசிகளே, நாம் பறவைகளிடத்தில் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. வானத்திலே பறக்கிற பறவையை பாருங்க, அது என்ன செய்கிறது? வரிசையாக போகிறத பார்க்குறோம். நேற்று காலையில் இந்த எதிர்த்த டீ கடையில் கெட்டுப்போன கொஞ்சம் பலகாரத்தை எடுத்து ஒரு இலையில் வச்சார் அந்த கடைக்காரு. உடனே ஒரு 2 காகம் உட்கார்ந்துருந்தது. அங்கேருந்து சத்தம் போட்டு ஒரு 50 காகத்தை என்ன செஞ்சிருச்சு? அதுக்கிட்ட நம்ம அறிவை படிக்கணுமா படிக்கக்கூடாதா? பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து பிரைஸ்லாட் கூட சொல்லாமல் நம்ம என்ன செஞ்சுருவோம்? எழுந்திரிச்சு போயிடுவோம். நம்ம அறிவு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த காகம் அந்த உணவு கிடைச்ச உடனே கரைஞ்சி கூப்பிட்டு அவருடைய நண்பர்களெல்லாம் கொண்டாந்து என்ன செய்யுது? ஐக்கிய கொடுக்குது, பரிமாறுது. அந்த புறா நோவா பேழையிலிருந்து வெளியே போன போது அப்படியே போகலை, அது ஒரு இலையை கொத்தி கொண்டாந்து என்ன செய்யுது? கொடுக்குது. தண்ணி குறைஞ்சிருச்சு எஜமானே அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுக்கிட்ட நம்ம அறிவை படிக்கணும். அதுக்கு தான் இதை சொல்கிறார், மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். காகம் போய் ஒரு தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுக்குதே. தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம தேவனுடைய ஜனங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? எப்படி சாப்பாடு கொடுக்குறோம்? எப்படி ஆகாரம் கொடுக்குறோம்? எப்படி நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறார். அடுத்த வசனம், பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு என்ன செய்யும்? உபதேசிக்கும். உனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி தரும், உபதேசம் பண்ணும். பூமி எங்கே உபதேசிச்சு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சுவர் கூட பேசும்னு சொல்கிறாரு. அப்புறம் பூமி எங்கம்மா உபதேசம் பண்ணி கொடுத்துச்சு? என்னப்பா? என்ன பிரதர்? மக்களும் சாம கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்னாகமம் 16வது அதிகாரம் பாருங்க. என்னாகமம் 16 அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. அதில் சொல்லியிருக்கிற வார்த்தையை கேளுங்க. வாசிங்க.
பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுடைய வீடுகளையும் எல்லா மனிதரையும் சகல பொருட்களையும் என்ன செஞ்சு? ஏங்க பூமி விழுங்கி போட்டுச்சு? இந்த பாலும் பய பூமிக்கு அறிவில்லையா? ஏன் விழுங்கி போட்டுச்சு? ஏன் தெரியுமா? அந்த கோராகும் தாத்தானும் அவங்க குரூப் எல்லாரும் சேர்ந்து யாருக்கு விரோதமாக வந்தாங்க? மோசேக்கு விரோதமாக, தேவனுடைய தாசனுக்கு விரோதமாக வந்தாங்க. அப்போ பூமியை கேட்டுப்பார், பூமியை நீ விசாரித்து கேள், அது உனக்கு என்ன செய்யும்? உபதேசிக்கும். பிரியமான அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நம்ம எழும்பி போகக்கூடாது. பூமி நமக்கு போதனை செய்து கொடுக்கிறது. இன்னும் பூமியில் செய்யக்கூடிய போதனைகள் நிறைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதை எடுத்தால் அது மட்டுமே ஒரு தலைப்பாக பேசப்படலாம். பூமி எப்படி கர்த்தருடைய செயலுக்கு செயல்படுகிறது? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, பூமி அது நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று படிக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் எவ்வளவாய் பூமியை அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல சொல்றாரு, பூமியே, வானங்களே, பூமியே கேள், நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றார் தெரியுமா? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், என் ஜனங்களோ என்ன இல்லை, அறிவில்லாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்றார். பாருங்க, பூமி நமக்கு போதிச்சு கொடுக்கிறது. அந்த யோபு அந்த நண்பர்களுக்கு இப்படி சொல்லுகிறார், இப்போது நீ மிருகங்களை கேள், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவையை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும், பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். 4வதாக 8ஆம் வசனம், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு என்ன செய்யும்? விவரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4வதாக மச்சங்கள். மச்சங்கள்னா என்ன தெரியுமா? மீன். நம்ம கையில் ஏதாவது பச்சையாக இருந்தால் மச்சம்னு சொல்லுவோம், மச்சம் இருக்கான்னு பார்த்து எழுதுவாங்க. ஆனால் மச்சங்கள்னு சொல்கிறது மீன் வகைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் உனக்கு என்ன செய்யும்? விவரிக்கும், விவரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோபுவின் புஸ்தகத்தில், நீங்கள் யோனாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். யாராவது ஒருவர் வேகமாய். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். சத்தமாக படிங்க, வாலிபர்கள் எடுத்து படிக்கலாம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னதை கேட்காம எங்கே போயிட்டுருக்கிறான்? அவன் வேறு நாட்டுக்கு போயிட்டுருக்கிறான், கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக போகிறான். அப்போ தான் மீனுக்கு கட்டளை கொடுத்துட்டாரு, மீனே 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 நீ ரெடி ஆகிக்க. ஏன்? ஒரு தீர்க்கதரிசி வர்றான், அவனை என்ன செய்யணும்? விழுங்கி வச்சுக்கணும் பத்திரமா. பாருங்கள் எவ்வளவு பாதுகாப்போட தேவன் தம்முடைய பிள்ளைகளை வச்சுக்கிறார் பாருங்கள். கீழ்ப்படியாமல் போனவனை கூட அழிய விடாமல் அவனை பிடிச்சி மீன் வயிற்றில் முழுங்க வச்சுட்டார். அந்த மீன் என்ன செய்யுது தெரியுமா? யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை படிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில். பாருங்க, மீனு கூட தீர்க்கதரிசியை காப்பாற்றுதுயா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜனங்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவர் என்ன செய்யணும்? காப்பாற்றணும், காப்பாற்றணும். அதுக்காகத்தான் சொன்னார், மீனை கேளு, அது உனக்கு என்ன செய்யும்? விவரிக்கும், விவரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆவது அதிகாரம் 11ஆவது வாக்கியம் படிங்க, முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:11. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள். இப்போ இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறாரு யார்? நெல்சன் ஜோகான்.
அவர் பெரிய மீனா சின்ன மீனா? சின்ன மீன். சின்ன மீன். சின்ன மீன்களா சிலர் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெரிய மீன்களும் இருக்கிறாங்க. பெரிய மீன்கள். பெரியவங்க எல்லாரும் என்ன மீன்? பெரிய மீன். அந்த வலையில் எத்தனை மீன் இருந்துச்சு? 153 பெரிய மீன்கள் இருந்துச்சு. படிங்க. இழுத்தால் இவ்வளோ மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. அப்படின்னா என்ன தெரியுமா? சபை உடையலை. 10 மீன் நல்ல பணக்கார மீன் இருந்தால் ஆளுக்கு ஒரு பக்கம் சபையை என்ன செஞ்சிருது? உடைச்சிருது, கிழிச்சிருது. ஆனால் எவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் ஒரு சபை வளர்ச்சிக்கு அவங்க ஐக்கியப்பட்டு போகிறாங்க. 153 மீன்கள் இருந்தும் சபை என்ன செய்யலை? கிளியலை. அப்போ மீன் மூலமாக நமக்கு உபதேசிக்கிறார், விவரிக்கிறார். பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிளியாமல் இருந்துச்சே. பிரியமான விசுவாசியை, நம்முடைய வலை கிழிஞ்சிடக்கூடாது, சபை உடஞ்சிடக்கூடாது. சபையை நம்ம கட்டி காக்கணும். சபை ஒரு முத்தான காரியம். சபை தான் நம்முடைய சொத்தான காரியம். நம்ம பரிசுத்தப்படுத்துகிற அவர் நம்முடைய சபையை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறார் பாருங்கள். அதனால தான் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவை உனக்கு அறிவிக்கும். பூமியை கேள், அது உனக்கு உபதேசிக்கும். மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். இந்த 4 காரியத்தை நீங்கள் வீட்டில் போய் திரும்ப படிங்க. பைபிளில் எங்கெல்லாம் மிருகங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அங்கே பறவைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மச்சங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பூமி இருக்கிறதோ, அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் சத்தியத்தை படிச்சுக்கங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். நம்ம இப்போ எங்கே குடியிருக்கிறோம்? பூமியில். எங்கே இருக்கிறோம்? பூமியில். இந்த பூமியில் என்னென்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. எல்லாமே என்ன? வெள்ளி, தங்கம், பித்தளை, அலுமினியம். மனுஷனுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு சபையை ஆதரிக்கணும். இந்த பூமி அதனால தான் நீ கேட்டுப்பார் அப்படின்னு சொன்னார். நம்ம இந்த வாசனங்களை படித்து நிறைய ஆதாயம் பண்ணி கொள்ளணும். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோபு மூலமாக நம்மோடு இன்னைக்கு பேசியிருக்காரு. யோபு மூலமாக அவங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசினார். அதைத்தான் இன்னைக்கு நமக்கும் சொல்லியிருக்கிறார். அந்த சத்தியங்களை கேட்டு அறிந்து ஆண்டவரால் படைக்கப்பட்ட இதெல்லாம் இவ்வளவு மேன்மைகளை செய்யும் பொழுது ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிற நாம் இதைவிட மேலான காரியங்களை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். இதனுடைய அறிவையும் உபதேசத்தையும் விவரங்களையும் போதனைகளையும் கேட்டு நாம் கர்த்தருக்கு மகிமையாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு முன்னேறி செல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு பலனும் கிருபையும் கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் யாவரும் வந்து ஆண்டவரே கேட்ட இந்த திருவசனங்களுக்காக ஸ்தோத்திரம். மிருகங்கள் மூலமாக ஆண்டவரே குதிரைகள், அந்த மாடுகள், கழுதைகள் இவைகளை வைத்து படித்தோம். அதுபோல கர்த்தாவே இந்த பூமியின் மூலமாக ஆண்டவரே பறவைகள் மூலமாக, மச்சங்கள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகிய நாங்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அறிவார்ந்த போதனைகளை கேட்டு பெற்று நாங்களும் நல்ல சூழ்நிலையில் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வருகையிலே ஏராளமான பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொண்டு வந்த விசுவாசிகளை, பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற நெல்சன் ஜோகானை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதுபோல் கர்த்தாவே, நாங்கள் நினைத்து ஜெபித்தது போல அற்புதமான காரியங்களை எல்லாம் பேசினோம், யோசித்தோம், சிந்தித்தோம், அறிவித்தோம். அவைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவைகளெல்லாம் ஆசீர்வதித்து கொடுப்பீராக.
விசுவாசிகள் இந்த சத்தியங்களை கேட்டு கடந்து சென்று இப்படிப்பட்ட மேலான வழிகளில் தங்களை உவமையாக்கி கொண்டு கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யும். ஆண்டவரே, எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். நாங்களும் இதிலிருந்து அறிவு சார்ந்த சத்தியங்களை அறிந்து முன்னேறி செல்ல கிருபை தாரும். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் அன்பு இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் சமாதானமும் நாம் அனைவரோடும் உலகமெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம்.